ஆங்கிலேய காலனித்துவ பேரரசின் வல்லாதிக்கத்தில் இருந்து இந்திய தேசம் விடுதலை பெற்ற நாள் ஆகஸ்ட் 15, 1947. கோடான கோடி மக்களின் பல்வேறு போராட்டங்களின் அடிச்சுவடுகளை தாங்கி இந்நாள் நிற்கிறது. விடுதலை என்ற ஒற்றை இலக்கோடு முனைப்போடு முடிவில்லா பயணத்தில் முன்னேறிச் சென்ற இந்திய விடுதலை இயக்கம் இறுதியில் சுதந்திர இந்தியாவை உருவாக்கியது. இருப்பினும் இந்த விடுதலை பயணத்தில் ஆகஸ்ட் 15 ஏன் தெரிவு செய்யப்பட்டது, எதன் அடிப்படையில் தீர்மானிக்கப்பட்டது ஆகியவற்றிற்கு விடை தேடுவது உலக அரசியல் வரலாற்றிற்கு ஒரு ஆழமான பார்வையை வழங்கும். ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி 17ஆம் நூற்றாண்டில் வர்த்தகம் செய்ய இந்தியாவுக்குள் நுழைந்தது. பின்னர் படிப்படியாக நாட்டின் பல பகுதிகளை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தது. ஆங்கிலேயர்கள் இந்தியா மீது அடக்குமுறை ஆட்சியை கையாண்டார்கள். 1857 நடந்த சிப்பாய் கலகம் என அறியப்படும் முதல் சுதந்திர போர் ஆங்கிலேயர் ஆட்சியை எதிர்த்து நடைபெற்ற முதல் மாபெரும் கிளர்ச்சியாகும். இதில் முழுமையாக வெற்றி பெறவில்லை என்றாலும் இது இந்தியர்களின் மனங்களில் சுதந்திர வேட்கையை விதைத்தது. இதன் பிறகு இந்தியாவின் ஆட்சி பொறுப்பு ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியிடம் இருந்து நேரடியாக இங்கிலாந்து அரசாங்கத்தின் வசம் சென்றது. அடுத்தடுத்த ஆண்டுகளில் தேசபக்தி உணர்வு இந்திய மக்களிடையே வேகமாக பரவியது. இந்திய தேசிய காங்கிரஸ் போன்ற அமைப்புகள் உருவாகி சுதந்திர போராட்டத்தை ஒருங்கிணைக்க தொடங்கின. இந்தியாவின் மிதவாத தலைவர்களான கோபால் கிருஷ்ண கோகலே, தாதாபாய் நவ்ரோஜி போன்றவர்கள் ஆரம்பத்தில் ஆங்கிலேய அரசிடமிருந்து அரசியல் சீர்திருத்தங்களை மட்டுமே கூறினர். ஆனால் பாலகங்காதர திலகர், லாலா லஜபதி ராய், பிபின் சந்திரபால் போன்ற தீவிர தேசியவாதிகள் முழுமையான இந்திய சுதந்திரத்தை வலியுறுத்தினர். பாலகங்காதர திலகரின் புகழ்பெற்ற முழக்கமான "சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதை நான் அடைந்தே தீருவேன்" என்பது லட்சக்கணக்கான இந்தியர்களை எழுச்சி பெறச் செய்தது. இந்நிலையில் மகாத்மா காந்தி 1915ஆம் ஆண்டு தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியா திரும்பிய பிறகு சுதந்திர போராட்டம் ஒரு புதிய பரிமாணத்தை எட்டியது. அகிம்சை மற்றும் சத்தியாகிரகம் ஆகிய கொள்கைகளை ஆயுதமாக கொண்டு அவர் மக்களை ஒன்று திரட்டினார். அவருடைய தலைமையின் கீழ் ஒத்துழையாமை இயக்கம், சட்ட மறுப்பு இயக்கம், வெள்ளையனே வெளியேறு இயக்கம் போன்ற பல மாபெரும் போராட்டங்கள் நாடு முழுவதும் நடைபெற்றன. குறிப்பாக 1919 நடந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை ஆங்கிலேய அரசின் அடக்குமுறையின் உச்சகட்ட உதாரணமாக அமைந்தது. இந்நிகழ்வு சுதந்திர போராட்டத்தின் தீவிரத்தை மேலும் அதிகரித்தது. இதனிடையே நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், பகத்சிங், சுகதேவ், ராஜகுரு போன்ற புரட்சியாளர்கள் ஆயுதம் ஏந்தி போராடும் பாதையை தேர்ந்தெடுத்தனர். "எனக்கு ரத்தம் கொடுங்கள், நான் உங்களுக்கு சுதந்திரம் தருகிறேன்" என்ற சுபாஷ் சந்திர போஸின் அறைகூவல் ஆயிரக்கணக்கான இளைஞர்களை இந்திய தேசிய இராணுவத்தில் இணைய தூண்டியது. பகத்சிங் தன் இளமையையும் உயிரையும் நாட்டுக்காக தியாகம் செய்து இந்திய இளைஞர்களுக்கு ஒரு புதிய எழுச்சியை ஏற்படுத்தினார். ஜான்சி ராணி லட்சுமிபாய், ராணி சென்னம்மா போன்ற வீர பெண்கள் ஆங்கிலேயரை எதிர்த்து போராடி வீர மரணம் அடைந்தனர். ஜவஹர்லால் நேரு, சர்தார் வல்லபாய் படேல், மௌலானா அபுல் கலாம் ஆசாத், டாக்டர் ராஜேந்திர பிரசாத் போன்ற தலைவர்கள் காந்தியுடன் இணைந்து இந்திய தேசிய காங்கிரஸை வழிநடத்தினர். அண்ணல் அம்பேத்கர் சமூக நீதி மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைகளுக்காக போராடினார். இவர்களின் கூட்டு முயற்சியும் பல்லாயிரக்கணக்கான இந்திய மக்களின் தியாகங்களும் ஆங்கிலேய ஆட்சியை எதிர்த்து போராடினர். இந்த சம்பவங்களுக்கு இடையில் 2ஆம் உலகப் போருக்கு பிறகு பிரிட்டனின் பொருளாதாரம் பலவீனமடைந்ததால் இந்தியாவில் ஆட்சி செய்வது அவர்களுக்கு சிரமமானது. அதே சமயத்தில் இந்திய சுதந்திர போராட்டம் உச்சத்தை அடைந்திருந்தது. இதன் விளைவாக இந்தியாவிற்கு சுதந்திரம் அளிக்க ஆங்கிலேய அரசு முடிவு செய்தது. அதன்படி 1947ஆம் ஆண்டு பிப்ரவரி 20ஆம் தேதியன்று பிரிட்டன் பாராளுமன்றத்தில் உரையாற்றிய அப்போதைய பிரதமர் கிளெமெண்ட் அட்லி பிரிட்டன் அரசு இந்தியாவை விட்டு வெளியேற உள்ளதாக அறிவித்தார். ஆனால் அதற்காக அவர் குறிப்பிட்ட திகதி ஜூன் 30, 1948. இதன்படி சுதந்திரத்துக்காகவும் அதிகார மாற்றங்களுக்கும் தயாராக ஒட்டுமொத்த இந்திய தேசத்திற்கும் 1½ ஆண்டு கால அவகாசம் இருந்தது. இதற்கிடையே மார்ச் 22, 1947 இந்தியாவிற்கான பிரிட்டனின் புதிய அரசு பிரதிநிதியாக மவுண்ட்பேட்டன் டெல்லி வந்தடைந்தார். இந்நிலையில் அவர் பதவியேற்ற சில வாரங்களிலேயே நிலைமை தலைகீழாக மாறியது. இந்தியாவை விட்டு மிக விரைவாகவே வெளியேற வேண்டும் என மவுண்ட்பேட்டன் திட்டவட்டமாக விரும்பினார். இதனால் ஜூன் 3, 1947 அன்று புதிய திட்டம் ஒன்றை மவுண்ட்பேட்டன் அறிவித்தார். அதன்படி பிரிட்டானிய ஆட்சியில் இருந்து விடுதலை அடைந்து விடுதலை நாடாகும் நாளை 1947 ஆகஸ்ட் 15க்கு மாற்றினார். அதாவது 72 நாட்கள் மட்டுமே சுதந்திரத்திற்கு அவகாசம் வழங்கினார். இந்தியாவில் தனது பணிகளை விரைவாக முடித்துவிட்டு பிரிட்டன் திரும்ப மவுண்ட்பேட்டன் திட்டமிட்டிருந்ததே இதற்கு காரணம் என்கின்றனர் வரலாற்று ஆய்வாளர்கள்.
மேலும் மவுண்ட்பேட்டன் ஆகஸ்ட் 15ஆம் திகதியை தேர்ந்தெடுக்க முக்கிய காரணம் என்ன? இரண்டாம் உலகப் போரில் ஜப்பான் நேச நாடுகளிடம் சரணடைந்த 2ஆம் ஆண்டு நிறைவு நாள் ஆகஸ்ட் 15 என்பதாகும். அவர் அந்த வெற்றியை தனது சொந்த அதிர்ஷ்ட திகதியாக கருதியதால் இத்திகதியை தெரிவு செய்தார் என தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு வழங்கப்பட்ட 72 நாட்களுக்குள் ஒட்டுமொத்த நாடும் இரண்டாக பிரிக்கப்பட வேண்டிய கட்டாயம் எழுந்தது. அதற்காக இந்திய நிலப்பரப்பு குறித்து எந்தவித முன்புரிதலும் அனுபவமும் இல்லாத சிரில் ராட்க்ளிஃப் என்ற சட்டத்தரணியிடம் பஞ்சாப் மற்றும் வங்கத்தை பிரித்து எல்லையை நிர்ணயிக்கும் பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டது. அதற்கும் அவருக்கு வழங்கப்பட்ட அவகாசம் வெறும் 5 வாரங்கள் மட்டுமே ஆகும். அதேபோன்று பிரித்தானிய பேரரசின் நேரடி ஆட்சியின் கீழ் வராத மன்னர்களால் ஆளப்பட்ட 565 சுதேச சமஸ்தானங்கள் இருந்தன. இந்தியாவுடன் இணைவதா, பாகிஸ்தானுடன் இணைவதா அல்லது தனித்து இயங்குவதா என்பதை ஒவ்வொரு சமஸ்தானமும் அவசரமாக முடிவு செய்ய வேண்டிய நெருக்கடி உருவானது. அவசரமாக பெரும்பாலான சமஸ்தானங்கள் இந்தியாவுடன் இணைவதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன. அமைதியும் ஆனந்தமுமாக கொண்டாடப்பட வேண்டிய சுதந்திர கொண்டாட்டம் கண்ணீரும் சேதமும் நிறைந்த தும்பியையல் நாடகமாக நடந்து முடிந்தது. அவசரமாக நடத்தப்பட்ட பிரிப்பால் 12.5 மில்லியன் மக்கள் இடம்பெயர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டனர். இவ்வாறானதொரு பின்னணியில் இந்தியா தனது 80வது சுதந்திர தினத்தை கொண்டாடுகிறது. 140 கோடிக்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட இந்த நாடு தனக்கு மட்டும் சுதந்திரம் பெறவில்லை, மற்ற பல நாடுகளுக்கும் ஒரு உத்வேகமாக அமைந்தது. இந்தியாவின் சுதந்திரம் ஒரு நாட்டின் அரசியல் வெற்றி மட்டுமல்ல, இது ஆசியா, ஆப்பிரிக்கா மற்றும் உலகின் பிற பகுதிகளுக்கும் உத்வேகம் அளித்தது. 1947க்கு பிறகு காலனித்துவத்திற்கு எதிரான போராட்டம் தீவிரமடைந்தது. பிரிட்டன், பிரான்ஸ், நெதர்லாந்து, போர்ச்சுகல், பெல்ஜியம் மற்றும் பிற ஐரோப்பிய பேரரசுகளிடமிருந்து பல நாடுகள் சுதந்திரம் பெற்றன. இந்தியாவின் வழியை பின்பற்றி ஆசியாவின் பல நாடுகள் சுதந்திரம் பெற்றன. 1948இல் மியான்மர் பிரிட்டிஷ் ஆட்சியிலிருந்து விடுதலை பெற்றது. அதே ஆண்டில் இலங்கையும் சுதந்திரம் அடைந்தது. 1957இல் மலேசியா சுதந்திர நாடானது. 1965இல் மாலைத்தீவுகள் பிரிட்டிஷ் பாதுகாப்பிலிருந்து விடுபட்டது. ஆக இந்தியாவின் சுதந்திரத்திற்கு பிறகு உலகம் காலனித்துவ ஆட்சியின் முடிவை கொண்டாடியது என்று சொல்லலாம். சுமார் 118 நாடுகள் சுதந்திரம் பெற்றது உலக வரலாற்றின் மிக முக்கியமான அரசியல் நிகழ்வுகளுள் ஒன்றாகும். இந்த செயல்முறை எப்போதும் அமைதியானதாக இருக்கவில்லை. பல நாடுகள் போராட்டங்களை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. பல சமூகங்கள் அதற்காக பெரும் விலை கொடுக்க வேண்டியிருந்தது. இருப்பினும் இந்த நாடுகளின் சுதந்திரம் உலகை மேலும் பன்முகத்தன்மை கொண்டதாக மாற்றியது. உலக அரங்கில் ஆசியா, ஆப்பிரிக்கா, கரீபியன் மற்றும் பசிபிக் பிராந்தியங்களின் குரல்கள் வலுப்பெற்றன. இந்த ஆழமான மாற்றத்திற்கு இந்தியாவின் சுதந்திரம் ஒரு உந்து சக்தியாக இருந்தது என்றால் அது மிகையாகாது.